வணக்கம். செல்வகுமாரின் நீண்டகால வானிலை ஆய்வறிக்கை. வரக்கூடிய தென்மேற்கு பருவமழை தொடங்கி, அதாவது ஜூன் மே இறுதி நாட்கள் தொடங்கி, தீவிரமடையக்கூடிய ஜூன் 3 தொடங்கி 2027 பிப்ரவரி மாத முதல் வாரம் வரைக்கும், ஜனவரி இறுதி வரைக்கும் வச்சுக்கலாம். ஆக தென்மேற்கு மற்றும் அதனைத் தொடர்ந்து வரக்கூடிய வடகிழக்கு பருவமழை எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம். திரும்ப இந்த அறிக்கையை நம்ம போடுறதுக்கான காரணம் என்னன்னா, தினம் ஏதாவது ஒரு சைடு எஃபெக்ட் அவங்களுக்கு மன வருத்தத்தையும் கவலையையும் வினாவையும் எழுப்புது. நேற்று ஒருத்தர் சொன்னாங்க, சார் மழை பெய்யாதுன்னு சொன்னாங்க, மின்னல் அடிக்கிறது, இப்போ எங்களுக்கு நம்பிக்கை வருது சார். அந்த மின்னலே நம்புகிறாங்க, அறவே மழையே பெய்யாது அப்படின்னு அவங்களுக்கு மனநிலையில் இருக்காங்க. தயவுசெய்து புரிஞ்சுக்குங்க. முதல்ல உலக வானிலை வல்லுநர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 2027 சூப்பர் எல்னினோ வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. கடல் நீரோட்டத்தை பார்க்கும் பொழுது லானினாவிலிருந்து கொஞ்சம் வலுப்பெற போகிறது, நியூட்ரல் ஆக போகுதுன்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். இந்த வருஷமே நியூட்ரல் ஆகி அடுத்த வருஷம் எல்னினோ வரலாம். அது எல்னினோவோ, அது நியூட்ரலோ அல்லது சூப்பர் எல்னினோவோ எது இருந்தாலும் கவலைப்படாதீங்க. அது நடக்க போகுது பசிபிக் பெருங்கடல். சரி சார், பசிபிக் பெருங்கடலில் பெரிய புயல்கள் உருவானா இங்கே உள்ள காற்றையும் அங்கே இழுத்து போயிருமே, அப்புறம் எப்படி இங்கே புயல்கள் உருவாகும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ இருக்கிற கடலோட வெப்பம் நீரோட்டத்தை எல்லாம் பார்த்தீங்கன்னா, பசிபிக் பெருங்கடலில் ஆசியா பக்கம் இருக்கும் வெப்பத்தை விட அமெரிக்கா பக்கம் வெப்பம் குறைவாக தான் இருக்குது. அந்த நீரோட்டம் அமெரிக்காவிற்கும் ஆசியாவுக்கும் இடையே வட்டமடித்து கொண்டிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நடுநிலையாக போகுது, ரெண்டு பக்கம் வெப்பம் உயரப்போகுது அப்படின்னு அர்த்தம். ஆனால் அமெரிக்க பக்கம் வெப்பம் உயரும் பொழுது அதை ஆசியாவுக்கு கடத்தும் நீரோட்டம் கொஞ்சம் கூடுதலாக இருக்குது. ஆசியாவுக்கு, அதாவது பிலிப்பைன்ஸ் அதனை ஒட்டி உள்ள ஆசிய நாடுகள் ஒட்டி 31 டிகிரி செல்சியஸ் வெப்பம் இருக்குது. அமெரிக்கா பக்கம் உயர்ந்திருக்கு, 29லேருந்து 30 அனுச்சு, ஒரு சில இடங்களில் 31 கூட இருக்குது. ஆனால் அது ஏரியா கம்மி, பரப்பில் கம்மியாக இருக்குது. குறைந்த பரப்பில் தான் 31 டிகிரி. ஆனால் ஆசிய பக்கம் பார்த்தீங்கன்னா, தாய்வான்ல இருந்து இந்த பக்கம் ஆஸ்திரேலியாவோட வடக்கு பகுதி வரைக்குமே வெப்பம் உயர்ந்திருக்கு. குறிப்பாக பிலிப்பைன்ஸை ஒட்டிய தென்சின்ன கடற்பகுதி எல்லாமே கடுமையாக வெப்பம் உயர்ந்திருக்கு. வலுவான நீரோட்டம் மிக வலுவாக இருக்குது. அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா, மத்திய பசிபிக் பெருங்கடலிருந்து வலுவான புயல்கள் உருவாகி ஆசியா பக்கம் வரும். ஆசியா பக்கம் இந்த வருஷம் பசிபிக் பெருங்கடலில் சூப்பர் புயல்கள் நிறைய உருவாகும்னு ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம். புரியுதுங்களா? சரி, உண்மைதான். புயல்கள், வலுவான புயல்கள், சூப்பர் புயல்லாம் பசிபிக் பெருங்கடல் உருவாகும். அது சில தென்மேற்கு பருவமழை காலத்திலையுமே எப்பொழுதும் தென்மேற்கு பருவமழை நிறைவடையும் பொழுது தான் வங்கக்கடலுக்கு வரும். இந்த வருஷம் தென்மேற்கு பருவமழை காலத்தில் தொடக்கத்திலிருந்தே ஒன்றொன்றாக வரும். சில வங்கக்கடலை உருவாகும், பல பசிபிக் பெருங்கடலிருந்து வரும். அது ஆரம்பத்தில் வியட்நாம், கம்போடியா, லாவோஸ், தாய்லாந்து, மியான்மர் வழியாக வரும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தாய்லாந்து வளைகுடாவை ஒட்டிய பகுதி தாய்லாந்து மற்றும் மியான்மர் வழியாக வரும். அப்புறம் நேரடியாக தாய்லாந்து வளைகுடா மலேசியா அந்தமான் வரும். அப்புறம் வடகிழக்கு பருவமழை காலத்தில் நேரடியாக மலேசியா, சிங்கப்பூர் வழியாக அந்தமான் வரும். அப்புறம் சுமத்ரா தீவு உருவாகும். இதெல்லாம் சாதகமாக இருக்குது. 2 வருஷத்துக்கு சாதகமாக இருக்குங்க. இந்த இந்திய பெருங்கடலோட வெப்பத்தை பார்த்தீங்கன்னா, தெற்கு அரைக்கோள இந்திய பெருங்கடல், அதாவது தென் இந்திய பெருங்கடலில் பார்த்தீங்கன்னா 30 டிகிரி இருக்குங்க. காரணம் என்னென்னா, இந்த வருஷம் கடந்த வடகிழக்கு பருவமழை நிறைவடைந்த பிறகு தெற்கே வெப்பமடையும். அப்போது தெற்கே புயல்கள் உருவாகும். மடகாஸ்கர் மற்றும் மொரிஷியஸ் எல்லாம் வலுவான புயல்களால் தாக்கப்படும். இந்த வருஷம் அந்த இது எதுவுமே இல்லை. சாதாரண சிஸ்டங்கள் உருவானிச்சே தவிர பெருசாக சிஸ்டம் உருவாகலை. கடல் வெப்பத்தை உறிஞ்சலை. கடல் வெப்பம் 30-31 டிகிரி வரைக்கும் அங்கேயும் இருக்குது. 31 டிகிரி நிலநடுக்கோட்டில் இருக்குது. எல்லா இந்திய பெருங்கடலோட எங்கேயுமே 30க்கு குறைவாக இல்லைங்க. 29 எங்கேயுமே இல்லை. வங்கக்கடலும் சரி, அரபிக்கடலும் சரி. ஓமன் வளைகுடாவை ஒட்டியும் 30, ஏடன் வளைகுடாவை ஒட்டியும் 30. மத்திய அரபிக்கடலில் சில இடத்துல 31 இருக்குது. கொஞ்ச நாள் 32 சில புள்ளியில் இருந்துச்சு, அது 31 இருக்குது இப்போது. ரைட்டா? அடுத்தது பாகிஸ்தான் எல்லையோர 31 இருக்குது. மகாராஷ்டிரா, கோவா ஒட்டி, கேரளா ஒட்டி 31 இருக்குது. பரவலாக சராசரியாக 30 இருக்குது. அதே போல் வங்கக்கடலை மாரி தான் கொல்கத்தாட்டையும் 30 இருக்குது. ஆகவே தென்மேற்கு பருவமழை காலத்தில்
பசிபிக் பெருங்கடலை விட பரவலாக வெப்பம் உயர்ந்திருக்கக்கூடிய பகுதி இந்திய பெருங்கடல். இப்போ பசிபிக் பெருங்கடலில் நிகழ்வு உருவாயினாலும், அது பெரிய சூப்பர் புயலாக உருவானாலும், அடுத்த புயல் உருவாகும் பொழுது வங்கக்கடலாக இருக்கும். அது புரியுதுங்களா? வங்கக்கடலில் அடுத்தடுத்த சிஸ்டம் உருவாகிட்டே இருக்கும். அதுக்கும் இதுக்கும் தொலைவு அதிகமாக இருக்கிற காரணத்தினால அந்த காற்று இந்த காற்றை பெருசாக பாதிக்காது. இது தனியாக செட் ஆகியிருக்கும், அது தனியாக செட் ஆகியிருக்கும். இப்போ எம்ஜிஓ அடிக்கடி இந்திய பெருங்கடலுக்கு வரும். அதிகமாக வெப்பம் இருக்கிற காரணத்தினால இந்திய பெருங்கடலுக்கு வரும். ஆக தென்மேற்கு பருவமழை வரக்கூடிய 28ஆம் தேதி தொடங்கி மெல்ல அப்படியே பெயரளவில் இப்போ தொடங்கி 3ஆம் தேதி வரைக்கும் பெயரளவில் தென்மேற்கு பருவமழையை கொடுத்து கொண்டிருக்கும். 3ஆம் தேதியிலேருந்து பிக்கப் ஆகும் தென்மேற்கு பருவமழை. 3ஆம் தேதியை விட 10ஆம் தேதிக்கு மேலே இன்னும் பிக்கப் ஆகும். 15ஆம் தேதியிலேருந்து இன்னும் பிக்கப் ஆகும் தென்மேற்கு பருவமழை. கேரளாவில், கர்நாடகாவில், மகாராஷ்டிராவில், கோவாவில் எல்லாமே. இப்போ தமிழ்நாட்டின் அணைகள் நீர்பிடிப்பு பகுதி, காவிரி நீர்பிடிப்பு பகுதி, பவானிசாகர் நீர்பிடிப்பு பகுதி, பரம்பிக்குள நீர்பிடிப்பு பகுதி, அமராவதி, ஆழியாறு, சோலையாறு பகுதி, அதே போல் பார்த்திங்கன்னா வைகை, பெரியாறு, முல்லை பெரியாறு, அப்புறம் தென் மாவட்டங்களில் தாமிரபரணி, அப்புறம் குண்டாறு, எல்லாருமே கன்னியாகுமரி மாவட்ட அணைகள் எல்லாத்துக்கும் நல்ல ஒரு ஃபோர்ஸான மழை. ஜூலையில் அணைகளை நிரப்பும் வகையில் ஜூன் பிற்பகுதி, ஜூலை நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான மழை கொடுத்து ஜூலை இறுதியிலேயே பெரும்பாலான அணை நிரம்பிடும். மேட்டூர் கண்டிப்பாக ஜூலை இறுதியில் நிரம்பிடும். உபரி நீர் ஆகஸ்டில் திறக்கும் அளவிற்கு மழை இருக்குது. சரி, தமிழ்நாட்டுக்கு எப்படி இருக்கும்? பிறப்பகுதிகளில் மேற்கு தொடர்ச்சி மலையில் சாரல் வரும். அணைகள் நீர்பிடிப்பு பகுதிகளில் அணைகள் நிரப்பும் மழை, கணவாய் பகுதிகளில் சாரல், சில நேரங்கள் வலுவான சாரல் நீண்ட தூரம் எட்டும். தமிழ்நாட்டில் வெப்பசலன இடிமழை பொழிவு தென்மேற்கு பருவமழை இணைந்து பொழியும். கிழக்கு காற்றை எதிர்த்து, தென்மேற்கு பருவ காற்றை எதிர்த்து வங்கக்கடலோர காற்று நுழையும் பொழுது மாலை இரவு இடிமழை பொழிவு தென்மேற்கு பருவமழை காலத்திலும் தொடர்ந்து கொண்டிருக்கும். ஆக மேட்டூர் அணை ஜூன் 12ஆம் தேதி திறக்கலாம். தண்ணி எவ்வளவு இருந்தாலும் குறைவாக ஆரம்பத்தில் நாற்று விடுதல் போன்ற பணிகளுக்காக அழகாக சீராக ஒரு 10,000 கனடிக்கு மேலே திறக்காம அப்படி திறந்தீங்கன்னா உங்களுக்கு நம்பிக்கை வந்துடும். அதுக்கப்புறம் நீங்களே திறப்பீங்க. புரியுதுங்களா? அப்புறம் ஜூன் 10 தேதியிலேருந்து 12ஆம் தேதியே உங்களுக்கு நம்பிக்கை வந்துடும். ஜூன் 12 நல்ல மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கும். ஜூன் 3ஆம் தேதியிலேருந்து நல்ல மழை பெஞ்சிட்டு இருக்கும். திறக்க போகிற ஜூன் 12 நல்ல ஸ்ட்ராங்கான மழை பெஞ்சிட்டு இருக்கும். 10,000 கனடி ஒரு 10 நாள் திறந்து விட்டுட்டு இருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெய்யக்கூடிய மழை நீங்கள் கண்டிப்பாக அணைகள் நீர்வரத்து வரும் என்பதற்கு அதிகரிக்க அணை திறப்பு நீரை அதிகரிக்க வாய்ப்பு இருக்கும். தானாகவே கர்நாடகாவில் தண்ணி வர ஆரம்பிச்சிடும். ஜூலை இறுதியில் மேட்டூர் நிரம்பும் கண்டிப்பாக. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா உபரி நீர் திறக்கும் மழை இருக்கும் ஆகஸ்டில். அப்புறம் அப்படியே ஃபுல்லாகவே இருக்கும். தென்மேற்கு பருவமழை செப்டம்பர்லேயும் வலுத்திருக்கும், அக்டோபர்லேயும் வலுத்திருக்கும். தென்மேற்கு பருவமழை நேரத்தில் வடகடலோரத்திற்கு ஸ்ட்ராங்கான சிஸ்டம் வரும். அரபிக்கடலையும் சிஸ்டம் இருக்குது. ஆகவே தென்மேற்கு பருவமழை பெய்து கொண்டிருக்கிற பொழுதே அப்படியே வடகிழக்கு பருவமழையாக தலைகீழாக மாறும்னு ஏற்கனவே போன வருஷம் சொன்னோம். இந்த வருஷம் அப்படித்தான், அப்படியே தலைகீழாக மாறி மழைப்பொழிவு தென்மேற்கு பருவமழை எப்போ தொடங்கி எப்போ நின்றது, வடகிழக்கு பருவமழை எப்போ தொடங்கியதுன்னு தெரியாத அளவுக்கு மழைப்பொழிவு தொடர்ந்து கொண்டே இருக்கும். வடகிழக்கு பருவமழை இதை விட அதிகமாக இருக்கும். சிறு நிகழ்வும் அதிக மழைப்பொழிவு தரும்னு ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். புரியுதுங்களா? அது இதை விட சிறப்பாக இருக்குது. எல்லா மாவட்டங்களுக்கும் இருக்குது. கடந்த வருஷம் நம்ம இலங்கைக்கு சொன்னோம், தமிழ்நாட்டுக்கும் சொன்னோம். இலங்கைக்கு பெஞ்சிட்டு இலங்கையோட வரைபடத்தையும் மாற்றி அமைத்து விட்டு தமிழ்நாடு தப்பியது என்ன சொல்லலாம். அப்படி தான் நம்ம சொல்லணுமே தவிர அது நினைத்து மகிழ்ச்சி அடைஞ்சுக்கணும். இல்லாட்டி பெரும்பாதிப்பை கொடுத்துருக்கோம் அந்த நிகழ்வு. டிட்வா அதே போல் தமிழ்நாட்டிற்கு இந்த வருஷம் ஸ்ட்ராங்கான மழை இருக்குது. அந்த வடகிழக்கு பருவமழை டிசம்பர்லேயும் தொடரும், ஜனவரிலையும் தொடர்ந்துட்டுருக்கும். பிப்ரவரி மாதம் ஒரு முதல் 2 வாரம் வரைக்கும் மழை இருக்கும். இலங்கை தென் மாவட்டங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக பிப்ரவரி இறுதி வரைக்கும் நல்ல வலுவான மழை இருக்கும். இலங்கைக்கும் இந்த அறிக்கை பொருந்தும் என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன். இணைந்த இருங்கள் அப்டேட்ஸுடன். ஆக சூப்பர் எல்னினோ குறித்து கவலை கொள்ள வேண்டாம். பருவமழை 2026 2 பருவமழையும் சிறப்பாக இருக்குது. அதே போல் 2027 குறித்து நாம் அடுத்த அறிவிக்கை தெரிவிக்கலாம். அதோட நீரோட்டம் பொறுத்தவரை அடுத்த வருஷம் கொஞ்சம் வெப்பம் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் வெப்பச்சலன மழை அதற்கு சமமாக இருக்கும். புரியுதுங்களா? நான் அது தொடர்பான வேறு ஒரு விரிவான அறிக்கையை வரக்கூடிய மாதங்களில் சமர்ப்பிக்கிறேன். இப்போ வரைக்கும் இந்த அறிக்கை 2027 ஜனவரி பிப்ரவரி வரைக்கும் மிகச்சிறப்பான பருவமழை இருக்கிறது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன். நன்றி.